ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பிரெட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 10 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். அதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் ப்ரெட்டை ஓரமெல்லாம் கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நெய் கூட இன்னும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், நார்மல் எண்ணெய் விட்டுருக்கேன். அந்த 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். அளவு 2 ஸ்பூன் தான். அதை விட்டுட்டு அதில் நம்ம அந்த ப்ரெட்டு கட் பண்ணி வச்சுருக்கதை அதில் போட்டுட்டு 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது. 2 பக்கமும், ஏன்னா எண்ணெய் ஊற்றி பொரிச்சா நிறைய, அந்த மெத்தட் வேறு, நான் இது வேறு மாதிரி செஞ்சுருக்கேன். அதில் நிறைய எண்ணெய் குடிக்குங்கிறதுக்காண்டி நான் கம்மியாக எண்ணெய் விட்டு அப்படியே திருப்பி போட்டால் ரோஸ்ட் ஆயிடுது. நல்லா நெய்யும் எண்ணெயும் சேர்ந்தால் சூப்பராக இருக்குது, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. 2 பக்கம் நல்லா போட்டு எடுத்துக்கிட்டு அதை நல்லா திருப்பி போட்டு எடுக்க வேண்டியது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பால் ஊற்றியும் செய்யலாம். நான் இது பால் ஊற்றாமல் வெறும் தண்ணி மிக்ஸ் பண்ணி செஞ்சுருக்கேன். இது செமையாக இருக்கும். இதை நல்லா எடுத்து வச்சுக்கிட்டுருங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிட்டோம். அதிலே என்ன செய்யணும், நம்ம ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அதில் 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, அப்புறம் ஒரு பிஞ்சு 2 ஸ்பூன் தான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். இது நல்லா செம்ம சுகராக இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு பிஞ்சு ஏலக்காய் பொடி போட்டேன். நான் போட்டுட்டேன், அது வீடியோவில் வரல, போட்டுட்டேன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா நம்ம இங்கே ஸ்லைஸ் பண்ணி வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த ப்ரெட்டு, அதை எடுத்து அதில் போட்டுடலாம். அது போட்டதுக்கப்புறம் அந்த ஜீராவில் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கொதித்ததுக்கப்புறம் அப்படியே நல்லா மெல்ட் ஆயிரும். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவை அப்படின்னா இந்த டைமில் நம்ம சக்கரை பாகில் கம்மியாக வச்சுக்கிட்டு பால் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம பால் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. மில்க் மெய்டு வேணும்னாலும் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக மில்க் மெய்டும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிட்டு அந்த முந்திரி பருப்பும் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. ஒரே நிமிஷத்தில் இது ரெடி ஆயிரும். அவ்வளோதான். இதில் அந்த சக்கரை பாகில் போட்டு தேவையான அளவு செமி கிரேவியாகவும் வச்சுக்கலாம். கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா இன்னும் கூட ஒரு கொதிக்க விட வேண்டியது. பாருங்கள், சூப்பராக வந்துருச்சு. இதில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் நெய் விடலை, நான் அப்படியே எடுத்துட்டேன். என் பையனுக்கு நெய் பிடிக்காது, அதனால் நான் அப்படியே நெய் இல்லாமல் எடுத்துட்டேன். சூப்பராக ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.